ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூரா ஃபார்மா. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸ் 23/5/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அது எவ்வளோ டியூரேஷன் அண்ட் அதை எப்படி ஜாயின் பண்ணுறது, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோர்ஸை தான் B.Pharm சொல்லியிருக்காங்க. அது 4 years கோர்ஸ். நெக்ஸ்ட் BPT 4 years கோர்ஸ் வித் 6 months கம்பல்சரி ரெசிடெண்ட் இன்டர்ன்ஷிப். நெக்ஸ்ட் BASLP பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி 4 years including 1 year internship. Next BSc Nursing 4 years of 8 semesters. Next BSc Radiography and Imaging Technology 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Radiotherapy Technology 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Cardiopulmonary Perfusion Technology 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Medical Laboratory Technology 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Operation Theatre and Anesthesia Technology 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Cardiac Technology 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Critical Care Technology 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Dialysis Technology 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Physician Assistant 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Accident and Emergency Care Technology 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Respiratory Therapy 3 years and 1 year compulsory resident internship. Next BSc Optometry 3 years and 1 year compulsory resident internship. Next BOT Bachelor of Occupational Therapy 4 years of 8 semester and 6 months compulsory internship. Next course BSc Neuroelectrophysiology 3 years and 1 year compulsory resident internship. Next course BSc Clinical Nutrition 3 years and 1 year compulsory resident internship. Total 19 courses. நெக்ஸ்ட் வாங்க இம்பார்ட்டண்ட் டேட் பார்க்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு பார்த்தோம்னா 23/5/2024. அப்லோடிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போலேருந்து நம்ம அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா 23/5/2024 12:01 PM இருந்து 21/6/2024 அதாவது June 21 ஈவினிங் 5 PM வரைக்கும் நாம் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மெரிட் லிஸ்ட், அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சீட்ஸ், அப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் எல்லாமே இனிமேல் தான் டேட் கொடுப்பாங்க. அடுத்து ஹெல்ப்லைனுக்குன்னு ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். அதாவது பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான அட்மிஷன் 2024-25 கோர்ஸ்க்கான அட்மிஷன் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கான அட்மிஷனுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் www.tnmedicalselection.net இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் அப்டேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நாம் அது ரிலேட்டடாக ஏதாவது அட்மிஷன் ரிலேட்டடாக ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் பார்க்க வேண்டிய வெப்சைட் என்னென்னா www.tnmedicalselection.net இந்த வெப்சைட்டை தான் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ஒருவேளை உங்களால் அந்த வெப்சைட்டை பார்க்க முடியல, unable to ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நியரஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட்
டிஎஃப்சி ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு, டிஎஃப்சினா தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர், அங்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிற ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இயருக்கும் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த www.tnmedicalselection.net அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. நாம் போய் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். நம்ம அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம், இல்லை தேவையான மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகலாம். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை 21/6/2024 5 PM நீங்கள் அனுப்பியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்தது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அல்லது டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அனெக்ஷர் 1 அண்ட் அனெக்ஷர் 2 இது ரெண்டையுமே நீங்கள் ஃபில் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரிஸ், அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அதுக்கான ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் போயிடுவீங்க, அதனால் சஃபர் ஆவீங்க. அதனால் நீங்கள் ஒரு வேளை ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் அவங்க கேட்குற ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட் ஷுட் பி நேட்டிவ் ஆஃப் உங்களோட நேட்டிவ் தமிழ்நாடு இருக்கணும். அடுத்தது உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட ரெவென்யூ அத்தாரிட்டி, அதாவது வருவாய் அதிகாரி அவர் கொடுத்த பிறப்பிடச் சான்றிதழ், உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். அடுத்தது நீங்கள் ஒரு வேளை வேறு ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்ண முடியாது. அடுத்தது உங்களோட பிறப்பிடச் சான்றிதழுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட பர்மனெண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், உங்களோட குடியிருப்பு சான்றிதழை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் எப்போ போடுறீங்களோ அப்போவே நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து அப்ளை பண்ணிடணும். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு அப்புறமா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்பாமல் விட்டுட்டு திரும்ப அனுப்புனீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து அப்ளை பண்ணிடணும். அடுத்தது நீங்கள் உங்களோட 6th-லேருந்து 12th வரையும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அண்டு அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அப்டைன்டு உங்களோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ அத்தாரிட்டியில் வாங்கின கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் கேட்டகரி ஓசியில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அடுத்தது நீங்கள் அதர் தென் தமிழ்நாடு, நீங்கள் உங்களோட 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் 1 or 3 ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெவென்யூ அத்தாரிட்டி கொடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வேறு ஸ்டேட்லேருந்து வாங்கின நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் ஆல் கோர்சஸ் எக்ஸப்ட் பிஎஸ்சி நர்சிங் உங்களுக்கு வர டிசம்பர் 2024 டிசம்பர் 31 நீங்கள் 18 years கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா கோர்ஸும்
எக்ஸப்ட் பிஎஸ்சி நர்சிங் தவிர மீதி எல்லா கோர்ஸும் எனி ஏஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து மினிமம் பார்த்தீங்கன்னா 31st December 2024 17 இயர்ஸ் 17 வருஷம் முடிஞ்சிருக்கணும். அண்ட் 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க 30 வயசுக்கு கீழே இருந்தால் தான் December 31st உங்களுக்கு 30 இயர்க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். 30க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க ஏஜ் நீங்கள் எலிஜிபிள் இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிக்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், எஸ்சிஏ கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ். 31st December 2024 உங்களுக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட் கண்டிப்பாக அவங்களோட ஹையர் செகண்டரி கோர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். எதர் இட்ஸ் கண்டக்டட் பை தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆர் எனி அதர் ஈக்குவலன்ட் போர்ட். எல்லா சப்ஜெக்ட்லேயும் மினிமம் எலிஜிபிள் மார்க்ஸை எடுத்துருக்கணும். அடுத்ததாக அவங்களோட சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக இருக்கும். அதுபோக இப்போ பிஃபார்ம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி ஆர் பிஆப்டாம் இந்த மாதிரி எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணனாலும் அவங்களோட ஹையர் செகண்டரியில் எடுக்கிற மேஜர் சப்ஜெக்டில் எய்தர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும் ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இருக்கணும் ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த 3 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுபோக இந்த 3 கோர்ஸ் தவிர மீதி நம்ம மேலே சொன்ன 12 கோர்ஸில் மீதி கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணணுன்னா அவங்களோட 12th மேஜர் சப்ஜெக்டில் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்டாக இருக்கும். அதுபோக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும் ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பிஃபார்ம் அண்ட் பிஎஸ்எல்பி படிக்கணும் அப்படின்னா 40% அவங்க எடுத்துருக்கணும். அடுத்தது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இருந்தாங்கன்னா 40% 40 எடுத்துருக்கணும், 40% எடுத்துருக்கணும். அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அடுத்தது பிஎஸ்சி நர்சிங் படிக்கணுன்னா ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க 45% எடுக்கணும். அடுத்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இருந்தாங்கன்னா அவங்க 40% எடுத்துருக்கணும். அடுத்தது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் 40% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஃபார் ஆல் கோர்சஸ் எக்ஸப்ட் மேலே சொன்ன கோர்ஸ் தவிர மீதி இருக்கிற எல்லா கோர்ஸுக்கும் ஜாயின் பண்ணணுன்னாலும் நாம் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாங்க அடுத்தது இப்போ கேண்டிடேட்ஸ் மேலே சொன்ன மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவங்க வேறு ஏதாவது அதுக்கு ஈக்குவலான ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணணும். இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கு மார்க் படி அவங்களோட பர்சன்டேஜ் சொல்லாமல் கிரேடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் எந்த சப்ஜெக்டில் ரொம்ப கம்மியான கிரேட் எடுத்திருக்காங்களோ அதை தான் எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசிக்ஸில் அவங்க இருக்கிறதுலே கம்மியாக எடுத்துருக்காங்கன்னா அந்த கிரேடு தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. நார்மலைசேஷன் மெத்தட் வச்சு டிஃப்ரெண்ட்டான போர்டில் படிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் போர்டு படிச்சிருப்பாங்க, அடுத்து வேறு ஏதாவது சிபிஎஸ்சி படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வேறு போர்டில் படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க மார்க்ஸ் எல்லாரையும் சரிசமமாக கொண்டு வரதுக்காக தான் நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எப்படி சொல்லலாம்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மொத்த மார்க்கு 100 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஸ்டேட் போர்டில் படித்தவன் 60 மார்க் வாங்கியிருக்கான் ஒருத்தன். ஆனால் அந்த கோர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே மொத்த மார்க்கு ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 90. அப்போ 100 × 60 / ஃபஸ்ட் மார்க் 90 × 100 போட்டோம்னா அதில் எவ்வளோ வருதோ அவ்வளோ பர்சன்டேஜ் தான் அந்த ஸ்டூடெண்ட்டோட மொத்த பர்சன்டேஜ். நீங்கள் மேலே சொன்ன சப்ஜெக்டையும் தாண்டி அதுக்கு ஈக்குவலான வேறு ஏதாவது ஸ்டடீஸ் வேறு ஏதாவது போர்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து
வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் மார்க் பேசிஸில் இல்லை கிரேடு பேசிஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எதில் குறைஞ்சபட்ச மதிப்பெண் நீங்கள் எதில் கம்மி மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது நார்மலைசேஷன் மெத்தட். நார்மலைசேஷன் மெத்தட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு டிஃப்ரெண்ட் போர்டில் படிச்சிருப்பாங்க. ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போர்டில் படிச்சிருப்பாங்க. அப்படி எல்லாருக்கும் ஈக்குவலான மார்க்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும், எல்லோரும் மெரிட் லிஸ்ட்டில் காமனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் நார்மலைசேஷன். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு போர்டு இருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் போர்டு இருக்காங்கன்னா, அந்த ஸ்டேட் போர்டில் ஃபஸ்ட் மார்க்குங்கிறது 90 அப்படின்னு வச்சுக்கோங்க. 100க்கு 90ன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துருக்கிற மார்க்கு 60ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 60 டிவைடட் பை 90 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா 66.66% வருது. இப்போ அதுதான் அதோட நார்மலைசேஷன் பண்ணும்போது அவனுக்கான மார்க்கு ஏறி இருக்குது. இதே மாதிரி நார்மலைசேஷன் பண்ணும்போது எல்லா கிரேடுக்கும் ஈக்குவலாக, எல்லா போர்டுக்கும் ஈக்குவலான பர்சன்டேஜ் கிடச்சிரும். இது ஒன் ஆஃப் தி வெரி குட் மெத்தட். அது ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் அண்டு சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன். அது பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். வெப்சைட்டு www.tnmedicalselection.net அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நேரடியாகவே நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீன்னு பார்த்தோம்னா 500 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும், 500. அடுத்தது மேண்டேட்ரி ஃபீல்டு. அதில் ஸ்டார் போட்ட மேண்டேட்ரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த காலம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். அடுத்தது இம்பார்ட்டண்டான டேட், அதாவது உங்களுக்கான என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஏதோ ஒன்று நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரிக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் இன் எனி பர்டிகுலர்ஸ் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்கள் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். முன்னாடியே ஒரு தடவை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஆள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு அது சரியாக வரலை, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் நான் இன்னும் ஒரு அப்ளிகேஷனை நான் அனுப்புனேன் அப்படின்னா அதை நாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட். அதனால் மேக்ஸிமம் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு இருக்கிற டாக்குமெண்ட்டை கரெக்டாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட 10th மார்க் ஷீட், அடுத்தது உங்களோட 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் உங்களோட 12th முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குற டிசி, அடுத்து பிறப்பிட்ட சான்றிதழ், நேட்டிவ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அனெக்சர் கொடுத்துருப்பாங்க, அனெக்சர் 1 அண்டு அனெக்சர் 2 ஏபி. இதை நீங்கள் ஃபில் பண்ணி கரெக்டாக நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்கன்னா தான் உங்களுக்கான ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சீட்டில் உங்களை ஆட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவீங்க, உங்களுக்கு அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் 6th to 12th ஸ்டாண்டர்ட். நீங்கள் தமிழ்நாட்டில் 6வது 12வது வரைக்கும் படிச்சதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் ப்ரூஃப் கொடுக்கணும். அடுத்தது நீங்கள் உங்களோட குடும்பத்தோட முதல் தடவை நீங்கள் முதல் பட்டதாரி, நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆக போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட், ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அது யார் இருக்குன்னா ரெவென்யூ அத்தாரிட்டி, நம்மளோட வருவாய் அதிகாரி, அவரு கொடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடணும். அடுத்ததாக நீங்கள் ஷெட்யூல்டு கேஸ்டாக இருக்கீங்க, அதாவது ஒரு நீங்கள் பட்டியல் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட், ஓகே, இல்லை உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள்
ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அந்த ரேங்கிங்கில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி அனுப்பணும். அப்படி நீங்கள் அனுப்பலை அப்படின்னா, அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களை ஓசியில் பொதுப்பிரிவில் ஓப்பன் கேட்டகரியில் சேர்த்துருவாங்க. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி அனுப்பிடுங்க. அடுத்தது, நீங்கள் ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ணுற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தப்பாக இருக்குது அப்படின்னா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பிறப்பிட சான்றிதழ் தப்பாக இருக்குது, வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் தப்பாக இருக்குது அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் மேலே கேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா டேட்டாவையும் ரொம்ப தெளிவாக அப்டேட் பண்ணுங்கள். அடுத்தது, ஃபேக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸை ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிறதுக்கு முன்னாடியே உங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. ஓகே, will not be allowed to continue the second year. அதனால் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லா டேட்டாவையும் ரொம்ப தெளிவாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, should upload all necessary certificate in prescribed format. அவங்க என்ன ஃபார்மேட், இதர் பிடிஎஃபாக அனுப்ப சொல்கிறாங்களா, என்ன இமேஜாக அனுப்ப சொல்கிறாங்க, எந்த ஃபார்மேட்டில் கேட்குறாங்களோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்புங்க. அடுத்தது, அதாவது வேறு மாநிலத்திலேருந்து நீங்கள் இதர் கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு மாநிலத்திலேருந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அனுப்புனீங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. அதை என்ன கேட்டகரியில் எடுத்துவாங்கன்னா ஓசி ஓப்பன் கேட்டகரியில் எடுத்துக்குவாங்க. ஓகே, நீங்கள் தமிழ்நாடு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, மெரிட் லிஸ்ட்டு எப்படி அனுப்ப போகிறாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ மெரிட் லிஸ்ட்டில் மொத்தம் 200 மார்க்கு, அதாவது டோட்டலாக 200 மார்க்காக நம்ம மொத்த கட் ஆஃபையும் 200 கொண்டு வர போகிறாங்க. அந்த 200 எப்படி பிரிக்க போகிறாங்கன்னா, எல்லா இதுலேயுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்டும் எடுத்துக்குவாங்க. உங்களோட மேஜர் பயாலஜி அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 மார்க்கையும் சேர்த்து 200க்கு டிவைட் பண்ணுவாங்க. அடுத்தது, நீங்கள் 12th எடுத்த மார்க்கு 12th எடுத்த குரூப் பயாலஜி அண்ட் சுவாலஜி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி இந்த 4 மார்க்கையும் எடுத்துக்குவாங்க உங்களோட கால்குலேஷனுக்கு, கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு, மெரிட் லிஸ்ட்டுக்கு. அடுத்தது, நீங்கள் உங்களோட 12th மேஜர் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி குரூப் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இது 3ஐயும் எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு மேக்ஸிமம் மார்க்காக 200 வச்சுட்டு அதிலிருந்து உங்களோட மெரிட் லிஸ்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் அதில் வச்சு சப்ஜெக்ட் நார்மலைசேஷன் போடுவாங்க. இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரேங்க் ஆஃப் தி ஈக்குவல் மார்க்ஸ் இன் ஆல் பாராமெடிக்கல் கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனுக்கு ஈக்குவலாகவே இன்னொரு ஸ்டூடெண்ட் அப்படியே ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸு ஒரே மாதிரியே மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களோட கட் ஆஃபும் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு சில நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அது எப்படி அவங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் இன் பயாலஜி ஆர் சுவாலஜி அண்டு பாட்டனி இந்த மாதிரி சப்ஜெக்டில் என்ன ஹையர் செகண்டரியில் என்ன மார்க் எடுத்திருக்காங்க, யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அதுலேயும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது கெமிஸ்ட்ரியில் யார் 3 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அதில் ஃபஸ்ட்டு பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி மார்க் இதை பார்ப்பாங்க. அது 3ல் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது 3லையுமே அவங்களுக்கு ஒரே மாதிரி மார்க் இருக்குன்னா அடுத்தது கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பார்ப்பாங்க. இதுலேயும் அவங்க ஈக்குவலான மார்க்கில் இருக்காங்க அப்படின்னா அடுத்தது ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் பார்ப்பாங்க. இப்போ அந்த ஃபிசிக்ஸ்லேயும் அவங்க அதிக மார்க் இருக்குது, அதாவது 3 பேரும் ஒரே மார்க் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது 4th ஆப்ஷனல் சப்ஜெக்ட், இதர் இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு பார்ப்பாங்க. அதுலேயும் அவங்க ஈக்குவல் மார்க் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததாக என்னத்தை பார்ப்பாங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அவங்க டேட் ஆஃப் பர்த்தை பார்ப்பாங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கு அடுத்தது என்ன பார்ப்பாங்கன்னா ரேண்டம், அதாவது கம்ப்யூட்டரில் ரேண்டமாக வருது இல்லை நம்பர் அசைன் பண்ணுறாங்களே அந்த நம்பரை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் விண்ணப்பதாரர் 200க்கு ஒரே ஈக்குவலான மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ், சீட் அலாட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். அடுத்தது, இந்த செலெக்ஷன் கமிட்டி இருக்க பார்த்தியா, அவங்க தான் மெரிட் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. எதில் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா, நாம் சொன்ன வெப்சைட் www.tamilnadu.tnmedicalselection.net அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளார தான் மெரிட் லிஸ்ட்டையும் அப்டேட் பண்ணுவாங்க. நாம் அந்த மெரிட் லிஸ்ட்டை அந்த வெப்சைட்டில் தான் பார்க்க முடியும். அடுத்தது,
அந்த மெரிட் லிஸ்ட்டை வச்சு தான் நாம் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ அந்த ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி நாம் அவங்க என்ன மென்ஷன், அதாவது இந்த ப்ராஸ்பெக்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நாம் இந்த எலிஜிபிலிட்டியை ஃபாலோ பண்ணி கவுன்சிலிங் போய்க்கலாம். என்னெல்லாம் கவுன்சிலிங்க்கான வழிமுறைகள், அதாவது என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நாம் அதுக்கான ஷெடியூலை எங்கே பார்க்கலான்னா, அதுக்கான ஷெடியூலை நம்மளோட வெப்சைட்டில் பார்க்கலாம். அடுத்தது நம்ம ரிசர்வேஷன் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபேஸ் பண்ணி தான் நமக்கான சீட் எல்லாத்தையுமே அலாட் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது இப்போ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சர்வீஸ் மேன், அடுத்த பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கான கவுன்சிலிங் வந்து நார்மலாக நடக்கிற ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, ஜென்ரல் கேட்டகரியை தாண்டி அவங்களுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் அடுத்து டிசபிலிட்டிக்கெலாம் அவங்களுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்தது நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங்கில் நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் போகிறோம் அப்படின்னா நாம் 250 rupees நம்ம அதுக்கான பேமெண்ட்டு நம்ம கட்டி ஆகணும். ஓகேங்களா? அடுத்தது அட் தி டைம் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் நாம் இப்போ ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் கவுன்சிலிங்க்கு நான் வந்து பிஃபார்ம் படிக்க போகிறேன், அடுத்து பிசியோதெரப்பி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அடுத்தது எனக்கு வேறு ஏதாவது பிஓடி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அடுத்தது அனஸ்தீசியா நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான விருப்பப்பட்ட கோர்ஸ் அப்புறம் விருப்பப்பட்ட காலேஜ் எத்தனை நாளும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கோர்ஸ்னாலும் எவ்வளோ காலேஜஸ்னாலும் உங்களோட எலிஜிபிலிட்டி ஃபேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ நாளும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ரேங்க் லிஸ்ட், ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், அந்த மெரிட் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு அந்த சீட்டு அதுவே ஃபில் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ரிப்போர்ட்டிங். நீங்கள் ஒன்ஸ் கவுன்சிலிங்க்கு கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கான டைம் வந்துருச்சு, அதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதாவது ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜ் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வந்துடும். அப்போ அந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டை அவங்க சொல்கிற டேட் அண்ட் டைமில் நீங்கள் போயிட்டு அந்த காலேஜஸில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலேஜஸில் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்தது தி கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஜாயின் தி கோர்ஸ், அதாவது இப்போ கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ், செகண்ட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸாக நடக்கும். இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு குவாலிஃபை ஆனோன்னா மட்டும்தான் நம்ம சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்த ஃபேஸுக்கு நம்மளால் எலிஜிபிள் ஆக முடியும். அடுத்தது நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த ஃபேஸுக்கு போகணுன்னாலும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் வரும். அப்படி இல்லைன்னா அந்த காலேஜோட பிரின்சிபாலுக்கு அவங்களுக்கு மெசேஜ் வரும். இண்டிவிஜுவலாக எந்த ஒரு கேண்டிடேட்டுக்கும் மெசேஜ் வராது. அடுத்தது இப்போ மூமெண்ட் ஆஃப் கேண்டிடேட். இப்போ கேண்டிடேட்டு ஒரு கேட்டகரி டு ஆனது, அதாவது ஃப்ரம் செல்ஃப் ஃபினான்சிங் டு கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பேஸ்ட் ஆன் மெரிட் ஃபாலோயிங் ரூல்ஸ், மெரிட் ரிசர்வேஷன் ரூல்ஸ் படி வாங்கணுன்னாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த காலேஜோட பிரின்சிபால் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் வர ரிமைனிங் சீட்ஸ் இருக்குது, அப்புறம் நியூ காலேஜஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணி தான் செகண்ட் கவுன்சிலிங் சீட் ஃபில் பண்ணுவாங்க. அடுத்தது ரீஅலாட்மெண்ட். இப்போ நான் ஒரு காலேஜுக்கு வந்து போய் ஜாயின் பண்ணிட்டேன், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு வேறு வேணும் அப்படின்னா முடியாது, வேறு காலேஜ் சீட்டு வேணும், வேறு எதுக்கு மாற்றணும் அப்படின்னா முடியாது. அடுத்தது இப்போ தனிப்பட்ட முறையில் நான் போயிட்டு ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு, அதாவது கோர்ஸ் இல்லைன்னா காலேஜை மாற்றணும்னு நினச்சேன், வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது முடியாது. அடுத்தது மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன். இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பர்சன்டேஜ் பிரிச்சுருக்காங்க, இவ்வளோ பர்சன்டேஜ்னு. அப்போ ஓப்பன் காம்படிஷன் ஓசி, ஓப்பன் காம்படிஷனில் 31% சீட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து பிசி பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு 30% சீட்டு. அடுத்தது எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி 20% சீட்டு. அடுத்தது எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் 18%.
அடுத்து ஷெட்யூல்டு ட்ரைப் 1%. வித் மினிமம் 30% ரிசர்வேஷன். இப்போ பிசி அப்படி இருக்குன்னா அதில் பிசி முஸ்லீமுக்கு 30%ல் 3.5% கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்தது 18% எதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தா எஸ்சி கேண்டிடேட். அதில் அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு 16% கொடுத்துருவாங்க.